நெல்லையில் காதல் விவகாரத்தில் மின்பொறியாளர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண்ணின் தந்தையான உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் தமிழ்ச்செல்வி தம்பதியின் மகன் கவின் செல்வகணேஷ் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நெல்லை கேடிசி நகரில் உள்ள மருத்துவமனைக்கு குடும்பத்துடன் சென்றபோது சுர்ஜித் என்ற இளைஞரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். சுர்ஜித்தின் சகோதரியுடன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த கவின் பழகிய ஆத்திரத்தில் அவரை ஆணவ கொலை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கில் சுர்ஜித் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த கொலைக்கு உதவி ஆய்வாளர்களான சுர்ஜித்தின் தந்தை சரவணன் மற்றும் தாயார் கிருஷ்ணகுமாரி ஆகிய இருவரும் உடந்தையாக இருந்ததாக கவினின் பெற்றோர் குற்றஞ்சாட்டியதைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர்கள் தம்பதியினர் மீதும் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஆனால் அவர்கள் இருவரையும் கைது செய்யும் வரை கவினின் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி அவரது குடும்பத்தினர் 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சுர்ஜித்தை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் அடைக்க நெல்லை மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் காதிமணி உத்தரவிட்டார். மேலும் கவின் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். ஆனால் சுர்ஜித் 4 மாதங்களில் குண்டர் தடுப்பு சட்டத்தை உடைத்து வெளியே வந்துவிடக் கூடும் என்று கவினின் தந்தை சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இவனை காலை வடிச்சிட்டு கொண்டு போக வேண்டியதானே. இவன் ராஜமறையோட இருக்கான். இன்னைக்கு அவங்க அம்மா அப்பா ராஜமறையோட கமிஷனர் ஆபீஸ்ல இருக்காங்க, போலீஸோட கஸ்டடியில தான் இருக்காங்க, வேற எங்கேயுமே இல்லை. அவங்க கவினின் பெற்றோருக்கு ஆதரவாக ஆறுமுகமங்கலம் சுற்று வட்டாரத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் தூத்துக்குடி நெல்லை 4 வழிச்சாலை மங்களகிரி விளக்கு அருகே மறியலில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. டிஐஜி பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை வேனில் ஏற்றி கிராமத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த சூழலில் அமைச்சர்கள் KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத், தென்மண்டல IG பிரேமானந்த் சின்ஹா, டிஐஜி சந்தோஷ் உள்ளிட்டோர் கவினின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்திற்கு சென்று அவர்களது பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதை எடுத்து கூறி கவினின் உடலை வாங்குமாறு பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இதற்கிடையே நெல்லையில் காவல்துறை ADGP டேவிட்சன் தேவாசீர்வாதம் தலைமையில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு அடுத்த சிறிது நேரத்தில் சுர்ஜித்தின் தந்தையான உதவி ஆய்வாளர் சரவணன் கைது செய்யப்பட்டார். அதன் பின் நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சத்யா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.